ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மகாலய அமாவாசை. அதனால் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம படையல் போட்டிருப்போம். அதில் சேர்க்கக்கூடிய காய்கறிகள் எது, சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன, நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் சமையல் செஞ்சு நாங்கள் முன்னோர்களுக்கானது படையல் படைத்தோம் அப்படிங்கிறது இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னோர்களுக்காக சமைக்கக்கூடிய படையலில் எந்தெந்த காய்கறிகள் சேர்க்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கத்தரிக்காய், எந்த ஒரு கீரை வகைகளும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. முள்ளங்கி, வெண்டைக்காய், ப்ரொக்கோலி, பச்சை பட்டாணி, முருங்கைக்காய், சௌ. நான் சொன்ன இந்த காய்கறிகள் படையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்ன காய்கறிகள் படையலுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். புடலங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு மற்றும் பிரண்டை, மாங்காய், இது எல்லாம் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாத 4 காய்கறிகள், முக்கியமான காய்கறிகள் இருக்குது. 1008 காய்கறிகள் சமைச்சு படையலுக்கு படைத்த நன்மைகள் இந்த 4 காய்கறிகள் சமைச்சாவே கிடைக்கும். அது என்னென்னு பார்க்கலாமா? பலாக்காய் 600 காய்கறிகளுக்கு சமம், பிரண்டை 300 காய்கறிகளுக்கு சமம், பாகற்காய் 100 காய்கறிகளுக்கு சமம், வாழைக்காய் 8 காய்கறிகளுக்கானது சமம். இது 4ம் சமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிபூரணமான ஆசி முன்னோர்களிடருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு காய்கறிகள் சமைச்சு நம்ம முன்னோர்களுக்கு படைக்கலாம். இப்படி நம்ம முன்னோர்களை கும்பிட்டோம் அப்படின்னா அனைத்து கஷ்டங்களும் கடன்களும் முற்றிலும் நீங்கி நம்ம குடும்பம் வாழையடி வாழையாக வளரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நாங்கள் எங்கள் முன்னோர்களுக்கு எப்படி படையல் படைச்சோங்கிறது பார்க்கலாமா? மார்னிங் எந்திரிச்சு அட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க வீடெல்லாம். ஸோ மாமாவும் குளிச்சு முடிச்சுட்டு மாமனார் ஃபோட்டோவுக்கெல்லாம் தொடச்சிட்டு திண்ணீரெல்லாம் இட்டு விட்டாங்க. மாலையெல்லாம் போட்டாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு வாழைக்காய் தான் சமைச்சிருந்தோம். வாழைக்காய் பொரியல் வச்சிட்டோம். பருப்பு, துவரம் பருப்பு, சாம்பாரில் வெறும் உப்பு பருப்பும்பாங்கள அந்த பருப்பு, அப்புறம் பாயாசம், அப்பளம், வடை, இதெல்லாம் சமைச்சு நாங்கள் படைச்சிருந்தோம். இது மட்டும் இல்லாத அவங்களுக்கு முன்னோர்களுக்கு ஏதாவது விருப்பப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்கள, அதுவும் கூட நம்ம சமைச்சு வைக்கலாம். சரிங்களா? நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம படைத்த சாதம் இருக்குல்ல, அந்த சாதத்தை நம்ம பிணைஞ்சு காகத்துக்கு வைப்போம். காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாம் சாப்பிடணும். காகம் சாப்பிட்ட விட்டி நாம் சாப்பிடலாம். இந்த படையில் காகத்துக்கு கொஞ்சம் வச்சுட்டு இதுலேயும் இந்த படையிலையும் சாப்பிடுவாங்க. முன்னோர்களுக்கு படைத்த படையிலையும் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இதை ஃபுல்லாகவே காகத்துக்கு வச்சிடலாம். வச்சுட்டு நாமளும் விரதத்தை முடிச்சுக்கலாம். நீங்கள் மகாலய அமாவாசைக்கு என்ன படைச்சிருந்தீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.